கேரட் விலை ரொம்ப குறைஞ்சி போச்சு போல இருக்குது. அதனால் 50 ரூபாய்க்கு கேரட் வாங்கிட்டு வரேன். 2 கிலோ கேரட்டே இருக்குது. அதை எப்படி காலி பண்ணுறதுன்னு யோசிச்சேன். ஏன்னா பொங்கலுக்கு அண்ணன் தங்கச்சி அப்படி எல்லார் வீட்டுக்கும் போயிடுவோமா, அப்போ நமக்கு 3 நாள் சமைக்க வேண்டிய வேலை கிடையாது. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம வந்து ரவா கிச்சடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு, பட்டாணி வேறு 2 கிலோ 100 ரூபா, பச்சை பட்டாணி. அதனால் பச்சை பட்டாணி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாப்புல. உப்புமா, அதாவது ரவா கிச்சடி உப்புமா, அதை வந்து டீசெண்டாக ரவா கிச்சடின்னு நம்ம சொல்கிறோம். அது கடுகு, உளுந்து, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் போட்டுட்டு, நான் தக்காளிலாம் போடுறதில்ல, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் வந்து பச்சை பட்டாணி இதெல்லாம் போட்டு தண்ணிலாம் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு முந்திரியும் ரவையும் வறுத்து, இதில் வந்து கரெக்டான தண்ணியும் கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா உண்மையிலே ரவா கிச்சடி வந்து நல்லா தான் இருக்கும். எங்கள் ஊரில் உப்புமா கிண்டுவாங்க, எப்படி தெரியுமா, தொண்டையில் விற்கிற மாதிரி கிண்டுவாங்க. பொதுவாங்க சீனி, வாழைப்பழம், தேங்காய் வச்சு தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சீனி போட்டு சாப்பிடுவாங்க. அது எந்த உப்புமா வந்து சாப்பிடும்போது தொண்டையில் வைக்கிக்கிட்டே இருக்கும். ஸ்கூலுக்கு போகும்போது உப்புமா சட்னிக்கு தனி தாகமாக எடுக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். பள்ளிக்கூடத்தில் எல்லோரும் கேட்டுறாங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டில் நான் உப்புமாவா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அதனால் வந்து உப்புமாவை வந்து எல்லாம் போட்டு வதக்கிட்டு, நிறைய கேரட்டு, நிறைய பீன்ஸ், அதாவது 100 கிராம் ரவை, காய்கறி மட்டும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கிராமுக்கு மேலே இருக்கும் போட்டு, நிறைய காய்கறியை போட்டு கொஞ்சம் முந்திரி பருப்புலாம் போட்டு நெய்யெல்லாம் ஊற்றி அப்படியே டெக்கரேஷன் பண்ணி அப்படியே அட்டகாசமாக சமைச்சி உப்புலாம் கரெக்டாக போட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சு. உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த உப்புமாவுக்கு இவ்வளோ பில்டப் தேவையா நீங்கள் நினைக்கலாம். நான் நினைக்காதீங்க. ஏன்னா சில டைம் நம்ம கை கொடுக்குறதே இந்த உப்புமா தான். சட்னி, தேங்காய் சட்னியில் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதாவது பச்சையாக சாப்பிடும்போது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால நான் இதெல்லாம் போட்டுப்பேன். இன்னொரு வகையாகவும் சட்னி அரைப்பாங்க, இந்த வெங்காயம் போடாமல் பூண்டு மட்டும் போட்டு அரைப்பாங்க. சில பேர் வந்து வெறும் பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய் மட்டும்தான், பொரிக்கடலை கூட போட மாட்டாங்க. பொரிக்கடலைன்னா உடச்சக்கடலை. அந்த பொரிக்கடலை போட்டு சமைக்கிறவங்க வீட்டிலலாம் பரவாயில்ல, காசு கொடுத்து வாங்குறாங்க, ரொம்ப பணக்காரங்கன்னு நினச்சிப்போம். இதெல்லாம் நான் சின்ன வயசில், ஏன்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் தென்னை மரம் இருக்கிறனால நம்ம தேங்காய் வச்சு சமைப்போம்ல, அப்போ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொரிக்கடலை வச்சு அரைக்கிற சட்னி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கல்யாண வீட்டிலலாம் அப்படி தானே அரைப்பாங்க. நம்ம அந்த விவரம் தெரியாத வயசில் வந்து அதுக்கு பழகிருப்போம். இப்போ விவரம் தெரிஞ்சப்போ தான் தெரியுது தேங்காய் சட்னி எவ்வளோ நல்லது, நம்ம பொரிக்கடலை வைக்காமல் அரைக்கிறது. இப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக பொரிக்கடலை சேர்த்து தான் அரைக்கிறோம், ஏன்னா தேங்காய் அவ்வளோ விலை விற்கிது இப்போல்லாம். அதுக்கப்புறம் அந்த உப்புமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், அப்படியே எண்ணெய் இல்லை நெய்யை அப்படியே விட்டுட்டு மூடி வச்சு இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான அப்படியே தலை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரவா கிச்சடி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ரவா கிச்சடிக்கு அப்புறம் மத்தியானம் வந்து கத்திரிக்காய் விலையும் கம்மியாயிட்டு, ஊறுப்பட்ட கத்திரிக்காய், இந்த 1 கிலோ கத்திரிக்காயை நான் என்ன பண்ணுறது, காரக்குழம்பு வச்சாலும் காலியாகாது. யோசித்து பார்த்துட்டு கத்திரிக்காய் தொக்கு. இப்போ அடுத்தது நீங்கள் தலையெழுத்து, நீங்கள் அந்த வீடியோ தான் பார்த்தாகணும். எடுத்த வீடியோ எப்படியோ ஸ்பீட் பண்ணி உங்களுக்கு கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு ரவா கிச்சடி இந்த உப்புமாவுக்கு இவ்வளோ பேச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சக்கூடாது இல்லையா, அதனால் கூட விட்டு வீடியோ எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பொங்கல் டைம்லாம் வீட்டில் சரி வேலை, என்னெல்லாம் வேலை செய்யணுமோ அவ்வளோ வேலையும் செய்ய வேண்டியிருக்கு. கதவை துடைக்கணும், மாடிப்படி கழுகணும், அங்கே ரூம் எல்லாம் தூசி தட்டணும், அங்கே கழுகணும். ஏற்கனவே டெய்லி நம்ம கழுகுறது போக இது எக்ஸ்ட்ரா கழுகுதல் எக்ஸ்ட்ரா ஆகிடுது. அப்புறம் பானை சட்டி கழுவுறது, இப்படி கழுகிட்டே நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்குது. சரி வாங்க, அப்புறம் அந்த உப்புமாவை அழகாக அவங்களுக்கு டெக்கரேஷன் பண்ணி காமிச்சிட்டேன்னா, காமிச்சு முடிச்சுட்டு நம்மளும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வேறு மிச்சம் வந்துருச்சு. பரவாயில்ல, அதை நைட்டுக்கு வச்சு ஒப்பத்திக்கலான்னு சொல்லிட்டு அதை மூடி வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சமையலுக்கு ரெடி ஆகிட்டேன். உமா உப்புமா உன்னை பற்றி பேசுனா தப்புமா தப்புமா, இப்படி தான் நான் எங்கள் வீட்டில் உப்புமா பண்ணுறதுக்கு பாட்டு பாடுவேன். இப்போ வந்து பூண்டு உரித்து வச்சுட்டு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கத்திரிக்காய், நம்ம தான் அசல் தக்காளி தொக்கு பண்ணுற மெத்தடு தான், பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் தக்காளி தொக்குக்கு வந்து நம்ம வந்து கடலெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர், அதாவது சமையலில் சூரியகாந்தி எண்ணெய் விடுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இது ஃபுல்லாகவே நல்லெண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, வேணுன்னா உளுந்து போடுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. கொஞ்சோண்டு பூண்டு, அதாவது வெங்காயம், சின்ன வெங்காயம் போடணும் போடுங்க, நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், தக்காளி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் நறுக்கி போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். இது தண்ணி வந்து புளி கரைசல் லேசாக நான் உங்களுக்காக ஊற்றி காமிச்சிருக்கேன். பொதுவாக நான் தக்காளி தொக்குலாம்
அதாவது தக்காளி தொக்கு மாதிரி இந்த கத்திரிக்காயெல்லாம் போட்டு வைக்கிறேன்ல, இதுக்கெலாம் வந்து நான் பொதுவாக புளி கரைசல்லாம் விட மாட்டேன். சில பேர் வந்து இப்போ ஆஃபீஸ் போகணும்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு இந்த புளி கரைசல் வந்து கண்டிப்பாக விடணும். ஏன்னா வர்றதுக்குள்ளே கெட்டு போகக்கூடாது இல்லையா, அதுக்காக. இதில் வந்து கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது வெந்தயப்பொடி. ஒரு 1/4 ஸ்பூன், அதாவது வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு லைட்டாக இதை சேர்க்கணும். ரொம்ப பவுடராக அரைச்சக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக அரைச்சி போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயப்பொடி போட்டதை நான் எடுக்கலை, நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு புளி கரைசல். எனக்கு பொதுவாக புளிப்பு ரொம்ப பிடிக்காது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதனால் நான் வந்து புளி ரொம்பலாம் நிறைய புளிப்பாக செய்ய மாட்டேன். அதனால் உங்களுக்காக புளி கரைசல் ஊற்றி காமிக்கேன். அப்புறம் காரக்குழம்பு தூள் இதுவும் போட்டிருக்கேன். தேவைக்கு உப்பு கொஞ்சோண்டு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. நான் வந்து கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்துடுங்க. நீங்கள் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 1/4 ஸ்பூனுக்கு அப்படி கொஞ்சம் போடலாம் தாராளமாக. போட்டு தூவி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கடலை வச்சு கொண்டக்கடலை மிச்சம் இருந்தது, சரி அது வீணாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் அந்த கத்திரிக்காய் தூக்குள்ளே போட்டேன். ஏன்னா நம்ம ஆட்கள் யாரும் சாப்பிட விட மாட்டாங்க. ஒரு வேளை சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பி எட்டி பார்க்க கிடையாது, அது வீணாக போயிடக்கூடாது இல்லையா. நான் அதையும் உள்ளே போட்டு ஒரு கம்மன்னு சொல்லிட்டு ஒரு டேஸ்டியான, உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் போய் சொல்லலை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த சமையல் தான். அதாவது நம்ம எங்கள் ஊரில் சம்பரிசி, அதாவது கருப்பரிசி, கேரளா மட்டரிசி மங்களா, அந்த சோறு, கத்தரிக்காய் தொக்கு, கோஸ் பொரியல், பீன்ஸ் பொரியல், எல்லாத்துலேயும் பட்டாணியாக மிதக்குது பாருங்கள். ஏன்னா இது பட்டாணி சீசன். சரி, இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு. அப்பளம். இப்படி தான் 2 நாள் போச்சு. மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நேரம் இருந்தால் பாருங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். ஸ்ரீ மகாபெரிவா திருவடி.